அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ள திமுக தற்போது பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு தேசிய கட்சிகளுமே இல்லாத பிராந்திய கட்சிகளை உள்ளடக்கிய புதிய மூன்றாவது அணி ஒன்றை உருவாக்க தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பிருந்தே இந்த திட்டம் திமுகவின் பரிசீலனையில் இருந்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் இனி திமுக இடம்பெறாது என்பதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம். ஏற்கனவே ஆம் ஆத்மி அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டது. இப்போது நாங்களும் வெளியேறிவிட்டோம். விரைவில் ஒரு புதிய பாஜக எதிர்ப்பு தேசிய கூட்டணி உருவாக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிந்தவுடன் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிடும் என்பதற்கான அறிகுறிகள் முன்பே தெரிந்ததாக திமுக தரப்பில் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரை திமுக தனது பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்து தங்களுக்கான தேசிய அளவிலான மாற்றுப்பாதையை தயாராக இருப்பதை வெளிப்படுத்தியது. புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பாக திமுக தற்போது தீவிர அவசரம் காட்டவில்லை என்றாலும் திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி என முக்கிய பிராந்திய கட்சிகளுடன் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த கட்சிகள் அனைத்தும் அந்தந்த மாநிலங்களில் காங்கிரசுடன் சுமூகமான உறவில் இல்லாதவை, அதே நேரத்தில் தீவிர பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் திமுகவின் இந்த அதிரடி விலகலும் புதிய மூன்றாவது அணிக்கான முயற்சியும் இந்திய அரசியல் அரங்கில், குறிப்பாக நாடாளுமன்ற அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.